நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு தெரியும். இந்த வார எபிசோடுல இனியா வாழ்க்கைய தலைகீழா மாறி போயிருக்கு. கோபி குடும்பத்தை காப்பாத்த என்னவெல்லாம் பண்றாருன்னு நீங்க பார்த்தா கண்டிப்பா ஷாக் ஆயிடுவீங்க. வாங்க இந்த பரபரப்பான எபிசோடுக்குள்ள போலாம். இனியா வீட்டுக்கு வந்ததும் நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றா. இதை கேட்டதும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சி. அவளோ, நான் கொலை பண்ணிட்டேன். போலீஸ் என்ன தேடி வர்றதுக்கு முன்னாடியே நானே ஸ்டேஷனுக்கு போறேன். நான் பண்ண தப்புக்கு அதான் தண்டனைன்னு புலம்புறா. அவளோட அழுக பாக்குறவங்க மனசையே உருக்குற மாதிரி இருந்துச்சு. வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இனியா அதிர்ச்சியிலிருந்து கொஞ்சம் கூட மீளவே இல்லை. அவ அழறதை பார்த்தா ஒரு கொலை பண்ணிட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி அவளை எப்படி போட்டு வாட்டுதுன்னு புரியுது. அப்பாவி பொண்ணு இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாளேன்னு எல்லாரும் மனசுக்குள்ள வருத்தப்படுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க இந்த நியூஸ் டிவியிலையும் வந்துருச்சு. இனியாவுக்கு பதட்டம் இன்னும் அதிகமாகுது. உடனே நான் போலீஸ்ல போய் சரண்டர் ஆகணும்னு சொல்றா. ஆனா மொத்த குடும்பமும் அவளுக்கு ஆதரவா நிக்குது. இப்போ கோபி ஒரு முக்கியமான முடிவை சொல்றாரு. நம்ம பிளான் பண்ண மாதிரி நீங்க எல்லாரும் டூர் கிளம்புங்க, நான் மட்டும் இங்க இருக்கேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லாரும் உங்களை மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு போறது, நம்ம சேர்ந்து போகலாம்னு சொல்றாங்க. ஆனா கோபிக்கு தன்னோட குடும்பத்தை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. செத்தது சுதாகரோட பையன், என்ன ஒரு வில்லத்தனமான குடும்ப மக்களே, எப்படியும் இனியாவை தேடி போலீஸ் வருவாங்க. அப்போ இந்த வீட்ல யாருமே இல்லைன்னா சந்தேகம் வரும். நாம இங்க இருக்கேன், அவங்க கிட்ட எப்படி பேசணுமோ பேசிக்கிறேன்னு கோபி சொல்றாரு. ஆனா யாருமே அவரை மட்டும் தனியா விட்டுட்டு போக ஒப்புக்கவே இல்லை. கோபிக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். தன்னோட பொண்ணுக்காக, மொத்த குடும்பத்துக்காக இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாருன்னு நினைக்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கடைசியா கோபி இந்த சமயத்துல இனியாவை காப்பாத்த வேண்டியதுதான் முக்கியம். அதுக்கான வேலையை பார்க்கணும். நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்புங்கன்னு சொல்றாரு. இதுல இருந்து கோபி தன் குடும்பத்துக்காக எவ்வளவு தூரம் யோசிக்கிறாருன்னு தெரியுது. ஒரு அப்பா தன் பொண்ணுக்காக எந்த எல்லைக்கும் போவாருன்னு கோபி நிரூபிக்கிறாரு. இதையடுத்து எல்லாரும் கிளம்ப ஈஸ்வரி மட்டும் நான் உன்னோடதான் இருப்பேன்னு சொல்லி வீட்லயே இருந்துடுறாங்க. ஈஸ்வரியோட பாசமும் தைரியமும் இந்த இடத்துல வெளிப்படுது. தன்னோட பையனுக்கு துணை நிக்கணும்னு அவங்க எடுத்த முடிவு நெகிழ வச்சிடுச்சு. பாக்கியா மொத்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் இனியா பாக்கியாவை பத்தி விசாரிக்க கோபி அவங்க நேத்தே வெளியூர் கிளம்பி போயிட்டதா சொல்றாரு. கோபியோட முகத்துல ஒருவித பதட்டம் தெரியுது. ஆனா அதை வெளியே காட்டிக்காம சமாளிக்கிறாரு. போலீஸ் அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு பாக்கியா, இனியா 2 பேரையும் இங்க வர சொல்லு, இல்லைனா எங்க போயிருக்காங்கன்னு சொல்லுன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஆனா கோபி அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்னு தன்னோட முடிவில் உறுதியா இருக்காரு. இதனால அவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஒரு நாள் டைம், அதுக்குள்ள அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லணும், இல்லைனா எப்படி அவங்களை இங்க வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு மிரட்டுறாங்க. இதை கேட்டதும் கோபி அதிர்ச்சியில உறைஞ்சு போறாரு. என்னடா இது, குடும்பத்தை காப்பாத்த நினைச்சா இப்ப நம்மளே சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமேன்னு அவர் யோசிச்சிருப்பார். இந்த சூழ்நிலையில கோபியோட தைரியம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு பக்கம் எழிலுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு பாக்கியாவோட மொத்த குடும்பமும் போயிருக்கு. அங்க இனியா அழுதுகிட்டே இருக்கா. நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், எனக்கு இப்பவே அப்பாவை பார்க்கணும்னு கதறி அழறா. அவளோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிறது நல்லா தெரியுது. ஒரு சிறுவயது பொண்ணு இப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவான்னு யோசிச்சு பாருங்க. அவங்க குடும்பமே அவளுக்கு ஆறுதலா இருக்கிறதுதான் அவளுக்கு இப்போ பெரிய பலம். இன்னொரு பக்கம் ஈஸ்வரி மட்டும் தனியா இருக்கும்போது செல்வியும் ஆகாஷும் அங்க வர்றாங்க. அவங்களை பார்த்ததும் ஈஸ்வரி அழுது புலம்ப ஆரம்பிக்கிறா. ஈஸ்வரியோட கண்ணீர் அவங்க மனசுல இருக்கிற கவலையை வெளிப்படுத்துது. செல்வி மட்டும் உள்ள வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றா. குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் ஆறுதலா இருக்கணும்னு இந்த சீன் நமக்கு சொல்லித் தருது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க கண்டிப்பா அடுத்த எபிசோடு பார்க்கணும். கோபி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிப்பாரா? இனியாவை அவங்க காப்பாத்துவாங்களா? சுதாகரோட குடும்பம் அடப்பாவீங்களா? அடுத்து என்ன திட்டம் போடுவாங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த எபிசோடு அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.